ஜெகதீசன், நான் இப்பொழுது ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்தேன். இதை கேள்வியாக எடுத்துக் கொள்ளுங்கள். யாரை காப்பாற்ற துடிக்கிறது விளம்பர அரசு? டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல். டாஸ்மாக்ல இருக்கிற நிர்வாகிகள், இந்த டாஸ்மாக் துறையை கவனித்து வரும் அமைச்சர், இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை ஆண்டு வரும் முதலமைச்சர், திமுக போன்ற எல்லோரையும் காப்பாற்றுவதுதான் இந்த டாஸ்மாக் வழக்குடைய நோக்கம். அது இவங்க அவசர அவசரமா போறதுக்கான நோக்கம். நீங்க டாஸ்மாக்ல ஊழல் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறதுக்கு கேள்வியே வேண்டாம். நீங்க யார்ட்டையுமே போய் அமலாக்கத்துறை 1000 கோடி இத்தனை கோடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடிமகன்களுக்குமே தெரியும், ஆமாங்க டாஸ்மாக்ல ஊழல் நடக்குதுங்க. ஒரு சாதாரண டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு மேல வாங்கணும். எலைட்னு சொல்லப்படுகின்ற அந்த கடைகளுக்கு போனீங்கன்னா 20 ரூபாய்க்கு மேல காசு கொடுத்தாதான் அந்த எம்ஆர்பில இருந்து கொடுப்பாங்க. செயல்படக்கூடாத நேரங்களில் செயல்பட்டு கொண்டிருந்தால் 30 ரூபாயில இருந்து 50 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் அவங்க வச்ச ரேட் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும்னா, தமிழ்நாட்டில் மது பிரியர்கள் அல்லது குடி பிரியர்கள் அதிகமாகி கொண்டே போகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர்கள் எல்லோருக்குமே தெரியும். இதுல முறைகேடுங்கிறது ஆமா டாஸ்மாக் முறைகேடு நடக்கிறாங்க செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது. எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னன்னா 1000 கோடி தானா அப்படிங்கறத பெரிய ஆச்சரியமே. ஒரு நாளைக்கு பாட்டிலுக்கே 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம லீக்கேஜஸ், அதாவது இது நம்ம சொல்றது இல்ல, முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னார், டாஸ்மாக்ல 50% லீக்கேஜ் இருக்குங்க. அதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டாஸ்மாக் உடைய வருமானம் என்பது ஒரு 40,000 கோடினா 40,000 கோடி கணக்கிலே வராம எடுத்து சுருட்டிட்டு இருக்காங்க. யாரு சுருட்டுறாங்க? அதே தமிழ்நாடு அரசு சொல்ற வேற வழி இல்லாம அவரே பேட்டி கொடுக்கிறாரு. 50% லீக்கேஜ் இருக்கு இந்த துறையில, அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கொள்முதல் பண்ணுவாங்க, கொள்முதல் கொண்டு ஒரு டாஸ்மாக் கடையில வைக்கும் பொழுது கணக்கே வராது. அது தனியா வேற எங்கேயாவது போயிடும், பார்ல வச்சுக்குவாங்க, இல்ல மறைச்சு வச்சுக்குவாங்க. அதை விற்கக்கூடிய நேரம் என்பது கடை மூடிய பிறகு விற்கக்கூடிய நேரமாக இருக்கலாம், இல்ல அதிகமான விலை கொடுத்து வைக்கிற நேரமா இருக்கலாம். இப்படி 50% ஊழல் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்க பார்க்கும் பொழுது, நீங்க வெறும் 1000 கோடி தான் அமலாக்கத்துறை அப்படிங்கிறது சாதாரண ஒரு சாமானியனே 1000 கோடி தானேங்க. ஏன்னா எவ்வளவு அடிச்சு கொடுத்திருக்காரு செந்தில் பாலாஜி முதல் குடும்பத்திற்கு எவ்வளவு கொண்டு போய் தினம் சேர்த்துட்டு இருக்காரு. தினம் எவ்வளவு கடுமையாக உழைத்து அவர் ஒரு கே டீம்னு வச்சுக்கிட்டு கரூர்ல இருந்து ஒரு 2000 பேரை இறக்கி இந்த கலெக்ஷனை பண்ணி டெய்லி போய் கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் வெறும் 1000 கோடி தான் அப்படிங்கிறதே பெரிய ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அந்த அளவிற்கு கடுமையான முறைகேடு நடந்துட்டு நீதிமன்றம் சொன்னது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். நீங்க நீதிமன்றத்துல கூட நேர்மையா இருக்க மாட்டீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ரொம்ப தெளிவா தெரியும், நீ மக்களை ஏமாத்துறீங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கும் அனைவரும் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் குறைந்தபட்சம் நீதிமன்றத்திலேயாவது உண்மையா இருக்கவரை நடிக்க மாட்டீங்களான்னு கேட்கறாங்க. ஏன்னா உண்மையா இருக்க மாட்டாங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் நீங்க நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போகின்றது, அதை விசாரித்துக் கொண்டிருந்த 2 நீதி அரசர்கள் என்ன பண்றாங்க, அந்த வழக்கை விட்டே வெளியே போறாங்க. இல்ல நாங்க விசாரிக்க விரும்பல. இது மட்டும் இல்ல, பல்வேறு வழக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான வழக்குகள் பாத்தீங்கன்னா நீதிமன்றங்கள் இல்ல நாங்க விசாரிக்க முடியாதுங்க, நாங்க வெளியே போயிடுறாங்க. அப்ப வேறு அமர்வுக்கு இது போகும் பொழுது இல்லை, எந்த அமர்வு விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, இந்த டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் போய் முறையிடுறாங்க. ஆனா சட்டமன்றத்துக்கு வெளியே வந்த அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு, இல்ல நான் அப்பெல்லாம் கேட்கலன்னு பொய் சொல்றாரு. ஒரு பக்கம் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் என்பது உச்சநீதிமன்றம் கேட்குது, எதற்காக நீங்க வேறு மாநிலத்துக்கு வழக்கு மாற்ற சொல்றீங்க, உண்மையிலே நாங்க மாத்தி தான் ஆகணுமா, பதில் சொல்லுங்க, மத்தியானத்துக்குள்ள பதில் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவசரமா இல்ல நாங்க வாப்பா நாங்க நாங்க மாத்தெல்லாம் சொல்லல, வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டு சட்டமன்றத்தின் வாசல் என்ற சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூசாமல் போய் சொல்ல, இல்லங்க நாங்க அப்பெல்லாம் கேட்கவே இல்லை, நாங்க டிரான்ஸ்பர் பெட்டிஷன் தான் போட்டோம், ஆனா நாங்க வழக்கு வேற இடத்துக்கு மாற்ற சொல்லவில்லை அப்படின்னு அவர் மாற்றி பேசுகின்றார். எதற்காக வேறு மாநிலத்திற்கு நீங்கள் வழக்கை மாற்ற சொல்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, இதை யாரை காப்பாற்றுவதற்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இதில் மாட்டாங்கன்னா, இதுல அமலாக்கத்துறையில மாட்டாங்கன்னா, நீங்க கடைநிலை ஊழியர்கள் இருந்து, அதாவது இது எக்ஸ்ட்ரா வச்சு விற்க சொல்கின்ற அதிகாரியிலிருந்து அதற்கு மேலே இருக்கின்ற அமைச்சர் வரைக்கும், இந்த அமைச்சர் கொண்டு போய் யாருக்கு இந்த பணத்தை போய் சேர்க்கிறாரோ ஒட்டுமொத்தமாக எல்லோருமே மாட்டுவார்கள். ஏன்னா டாஸ்மாக் என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கரவ மாடு மாதிரி காசு வந்துகிட்டே இருக்காது, காசு கொளிச்சுக்கிட்டே இருக்கு. ஒண்ணு லீகலா வர்ற பணம், இல்லீகலா வர்ற பணம், அது மட்டும் இல்லாம பாட்டில் விற்கிற அதுல இருந்து அந்த லோக்கல்ல இருக்கிற எம்எல்ஏ கவுன்சிலர்ஸ்க்கு போற பணம், முறைகேடாக பார் நடத்தி சம்பாதிக்கிற பணம் என்பது இது ஒரு வற்றாத ஜீவ நதி போன்ற அவர்களுக்கு. இது நம்ம அதனால இது எல்லோரையும் சேர்ந்து காப்பாற்றினால்தான் நம்ம வளமாக இருக்க முடியும். அதன் மூலியமாக எவ்வளவு கொள்ளையடிக்க முடியும், தொடர்ச்சியா கொள்ளையடித்துக் கொண்டே இருக்க முடியும் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கு. செந்தில் பாலாஜி சொல்றாரு, இவர் பாருங்க ஏற்கனவே ஒருத்தர் 1000 கோடின்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் இடி சொல்லுது அப்படின்னு ஒரு கதைகள் எல்லாம் சொல்றாரு. இடி என்ன சொன்னாங்க, இடி ஒவ்வொன்னு பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லி போட்டுருக்காங்க. ஒண்ணு, நீங்க விட்ட டெண்டர்லயே முறைகேடுகள் நிறைய இருக்கு. இன்னும் டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல கூட ஊழல் செஞ்சிருக்கீங்க நீங்க. அதாவது
கொள்முதல் நிலையங்கள்ல இருந்து இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு கொண்டு வருவதில் நீங்க ஊழல் செய்றீங்க. அந்த ஊழலை மறைக்கிறதுக்கு கொள்முதல் விலை அதிகமான மாதிரியும் பாட்டில் விலை அதிகமானது வரையும் அதுக்கான வேலைகளும் அவர் ரொம்ப சயின்டிபிக்கா அந்த வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டெண்டர்ஸ் வந்து எந்த விதமான டிரான்ஸ்பரன்சில டெண்டர் வந்து யாருக்கு கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டெண்டர் கொடுக்குறீங்க. ஒவ்வொரு பாட்டிலையும் அதிகமான காசு வச்சு விற்கிறீங்க அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் ரொம்ப பாயிண்டடா சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அமலாக்கத்துறை இந்த மாதிரி இப்ப வழக்குகள் எல்லாம் எடுக்கும் பொழுது ஓகே இது எடுக்கிறாங்க, இதெல்லாம் விரைவுபடுத்த வேண்டும்ங்கிறதா ஒரு சாமானியனுடைய பார்வையாக இருக்கின்றது. ஏங்க அமலாக்கத்துறை வர்றாங்க, அடுத்த கட்டத்துக்கு இதெல்லாம் பாய மாட்டேங்குது. நீங்க வந்து ஆமா ஊழல் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். வந்து தமிழ்நாட்டு மக்கள் இருக்க ஒருத்தர் கூட மாற்று கருத்து இருக்காது. ஆனா இது அடுத்த நிலைக்கு ஏன் செல்வதில்லை அப்படிங்கிற கேள்வியும் அவர்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக சொல்லுங்க சார். அதாவது ஒரு விஷயம், அதாவது பிடிஆர் வந்து நிதியமைச்சராக இருக்கும் பொழுது அவர் பேட்டி கொடுத்தாரு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டி கொடுத்தாரு. அவர் வந்து என்ன சொன்னா 50% லீக்கேஜ். அதுக்கு என்ன ரொம்ப மக்களுக்கு எளிமையா புரியணும்னா, ஒரு 1000 பாட்டில் ஒரு 10,000 பாட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 பாட்டில் கணக்கில் கொள்ளப்படும், 10,000 பாட்டில்கள் கணக்கில் கொள்ளப்படாது. நேரடியாக கொள்முதல் கணக்கிலே வராது சார். இப்ப கம்ப்யூட்டர் சொல்றாரு, நீ கணக்கிலே ஏத்த மாட்டீங்களே, அப்புறம் நீங்க அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணி ஒண்ணு பிடிஆர் எந்த வருஷம் சொன்னாரு சார்? எப்ப சொல்றாரு? நீங்க எந்த வருஷம் சொன்னாரு? நீங்க ஏன் சார் திமுக ஆட்சிக்கு வந்தோம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு? மிஸ்டர் ஜெகதீஸ்வரன் என்ன சொல்றாரு? கணக்கிலே பிடிஆர் சொன்னாரு. பிடிஆர் சொன்னாரு. இருங்க சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. பிடிஆர் வந்து ஆட்சிக்கு வந்தோம் சொல்றாரு. இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் பாட்டில் விக்கிறாங்களான்னா ஆமா விக்கிறாங்க. ஏதாவது நான் என்ன சொல்றேன் சார் சொன்ன மாதிரி, ஏதாவது ஒரே ஒரு டாஸ்மாக் கடையில விக்கிறான் மட்டும் எனக்கு ப்ரூவ் பண்ணிருங்க. ஒரே ஒரு கடை, நான் சொல்றேன் IRS வச்ச கடை இருக்கு இல்லையா, ஒரே ஒரு கடையில இல்லங்க 10 ரூபாய்க்கு ரொம்ப கரெக்டா விக்கிறாங்க அப்படி மட்டும் ப்ரூவ் பண்ணி தமிழ்நாட்டுல ஒரு கடையில கூட உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. Have you got any evidence sir? இது வந்து have you got any appropriate evidence? Kindly put it here sir. இருங்க நான் சொல்றேன். என்ன பேச நீங்க லாயர் தான். ஏங்க என்ன பேச விடுங்க. நிறுவனம் வந்து எல்லாருக்குமே தெரியும். திரு ஜெகதீஸ்வரன், உங்களுடைய இரண்டாவது கருத்தை வைங்கள். நான் அதுக்கு பிறகு தோழர் ராஜசேகர்ட்ட போறேன். அவர் எந்த தேதியில பிடிஆர் பேட்டி கொடுத்தான்னு சொன்னா ரொம்ப சுருக்கமா சொல்றேன். 15 மார்ச் 2022 2021 கொடுத்திருந்தாருன்னா அது முன்னாள் அதிமுக ஆட்சியை பத்தி அவர் பேசியிருக்காருன்னு சொல்லிடலாம். 15 மார்ச் 2022 பதவியேற்று ஒரு வருஷம் ஆகப்போகுது, இன்னுமே அப்படிதான் மோசமா தான் இருக்கு அப்படிங்கறதான் ஒரு ஆற்றாமையில தான் அதை பேசுகிறார். அது வந்து எல்லா துறையிலுமே இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு நீங்க பாத்துருக்கலாம், பேசும்போது கூட சொல்லுங்க, பாயிண்ட் ஆஃப் POS மிஷின்ஸ், பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மிஷின்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வெகுகாலமாக பேசிட்டே இருக்கிறாங்க. இப்போ நடுவில் வந்து ஒரு CAG ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த CAG ரிப்போர்ட் என்ன சொன்னுச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5000 மிஷின்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அந்த மிஷின்ஸ் மூலியமாக நடக்கின்ற சேல்ஸ் என்பது கிட்டத்தட்ட ஒரு 15% தான். எல்லா இடத்துலயும் கேஷ் தான் வந்து வாங்குறாங்க. அந்த 5000 சொச்ச மிஷின்ஸ்ல 3000 மிஷின்ஸ் தான் வேலை செய்யுது, 2000 சொச்ச மிஷின்ஸ் வேலை செய்யல அப்படிங்கிறது CAG ரிப்போர்ட். இதெல்லாம் நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு CAG ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துச்சு. இதுல இப்படி இருக்காது இருக்கா? ஆமா, CAG ரிப்போர்ட் 2024 ரிப்போர்ட் தான் நான் சொல்றேன். அதுல வந்து GST முறைகேடு, அதுல ஒரு 900 கோடி அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கை ஒன்று CAG ரிப்போர்ட் வந்து டாஸ்மாக்ல நடக்கின்ற முறைகேடுகள் மட்டும் தனியா பேசினாங்க. அது நடந்தது. நான் அதான் சொல்றேன், நீங்க மறுபடியும் நீங்க வந்து என்னென்ன ரிஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்றாங்களோ பேசுறாங்களோ அது ஏதாவது ஒன்று நடக்கிறதா என்று கேட்டால் இல்ல, நடக்கவே நடக்காது. எதுவுமே நடக்காது. கம்ப்யூட்டரைஸ்ட்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மிஷின்ஸ் வைக்கணும்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் டிரான்ஸ் ஒண்ணு இல்லைங்க. இப்போ நீங்க எலைட் கடைகளை வச்சுக்கலாம். எலைட் கடைகள் மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய மால்ஸ்ல, இப்ப நீங்க சென்னையில வந்து VR மால், 10 ஸ்கொயர் மால், அந்த மால்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அங்க நீங்க உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை போட்டா கூட அவர் என்ன சொல்லுவார், எக்ஸ்ட்ராவா ஒரு 20 ரூபா 30 ரூபா சேர்த்து கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறத சொல்லுவார். அந்த 40 ரூபா 50 ரூபா கதையிலான்னு கேட்டீங்கன்னா, இப்ப டாஸ்மாக் கடை திறக்கின்ற நேரத்திற்கு முன்னாடியே நீங்க பார்க்கலாம், நீங்க வந்து மது பிரியர்களாக இருந்து மது குடி நோயாளியாக மாறுகள் சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், நைட் எல்லாம் போய் வாங்கி ஆகணும். அப்ப 30 ரூபா 40 ரூபா எவ்வளவு, அதுதான் வந்து கணக்கிலே வராது. நீங்க இது வந்து கடையை சாத்திட்டாங்க. நீங்க சின்னதா பார்ல வச்சு விக்கிறதோ இல்ல அது நடக்குது. பார்ஸ் மட்டுமே எவ்வளவு அன்லைசன்ஸ்டு பார்ஸ் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு வருஷம் பாருங்க, ரெனியூவல் பண்ணாம கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பார்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. இதை கேள்வி கேட்டாங்க, இந்த வருமானம் யாருக்கு செல்கிறது? ஏங்க 1000 பார் லைசன்ஸே இல்லாம பார்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பார்ஸ்ல வந்து எல்லாமே நீங்க வந்து சாதாரண வாட்டர் பாக்கெட்ல இருந்து, டம்ளர்ல இருந்து, மிக்சர் பாக்கெட்ல இருந்து, ஸ்நாக்ஸ்ல இருந்து, சிக்கன் மட்டன் என்னமோ போடுறாங்க. எதுக்கு லைசன்ஸே கிடையாது, பார் ஓடிட்டு இருக்கு. இதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. கோர்ட்டே கேக்குறீங்க, ஆயிரக்கணக்கான பார்ஸ் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப புதுசா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல இடம் நீங்க ஹைவேஸ்ல என்ன சொன்னாங்க, ஹைவேஸ்ல வந்து பார் டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கறத கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. இப்ப நிறைய மணமகிழ் மன்றங்கள் அப்படிங்கிற பேர்ல நிறைய இடங்களை நீங்க பார்க்க முடிகிறது. அது வந்து இந்த மாதிரி நீங்க அங்க இது பாட்டில்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த துறை, அதெல்லாம் சொல்லலையா, நீங்க ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு மனிதருக்கு கூட ஏங்க டாஸ்மாக் துறையில ஏதாவது குறைந்தபட்ச நேரம் இருக்குமா? இருக்காது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். இந்த பணம் வந்து எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. அதான் சொல்றேன், நீங்க பல நேரங்களில் கூட மதுவிலக்கு பத்தி எல்லாம் பேசுவாங்க. மதுவிலக்கு வந்து வருவதற்கு வரவே வராது. ஏன்னா
இது லீகலா பணம் வருது, இல்லீகலா பணம் வருது, பாட்டில் விக்கிறதுல பணம் வருது, பார்ல பணம் வருது, பார் லைசன்ஸ்ல பணம் வருது. இவ்வளவு மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் கையூட்டு. நீங்க வந்து காவல்துறை நிக்கிறாங்களா, அவங்க கையூட்டு பெறுவர்களாக இருப்பார்கள். அங்க வர்ற யாராவது உணவுத்துறையில இருந்து அதிகாரிகள் வர்றாங்களோ அவங்க கையூட்டு பெறுவர்களாக இருப்பாங்க. நீங்க வந்து நடுவில் ஒரு அறிக்கை கூட வந்துச்சு, ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. இங்க வந்து மற்ற ஊர்களுக்கும் இங்க இருக்கிற டாஸ்மாகும் நீங்க வந்து நிறைய டிஸ்டர்ஸ் பேரெல்லாம் கூட மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல அந்த அளவீடு கூட சரியாக இருக்கின்றதா, அது எந்தெந்த பொருள் எவ்வளவு இருக்குன்னு அளவீடு இருக்குன்னா அதுல கூட முறைகேடுகள் நடந்ததாக நடுவர் ரிப்போர்ட்லாம் வந்துச்சு. அதற்கு கூட இங்க யாருக்குமே யாரும் கேட்கல. நீங்க அதே நேரத்துல ஒவ்வொரு வாட்டி என்ன சொல்லுவாங்க, நீங்க இந்த மதுவிலக்கு ஆயத்துறை இருந்து இதுக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க, இந்த காவல் நிலையத்துக்கு அவார்டு கொடுப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க டாஸ்மாக் கடைகள் இருக்கின்ற அதே நேரத்துல தான் நம்ம கள்ளச்சாராய மரணங்களும் பார்க்கிறோம். தமிழ்நாடு பக்கம் வித்தியாசமா என்ன சொல்லுவாங்க, டாஸ்மாக் கடைகளை மூடிட்டீங்கன்னா கள்ளச்சாராயம் பெருகி போவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்க டாஸ்மாக் கடைகளும் வந்து ஜே 24 மணி ஓடிட்டு இருக்கும், கள்ளச்சாராய மரணங்களும் நடக்கும். அது ஒரு 20-25 பேர் சாகும் பொழுது கொஞ்ச நாட்கள் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா மறுபடியும் அதை துவங்கிடும். அப்படிங்கிற ஒரு அவலமான சூழ்நிலையில தான் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. குடி நோயாளிகளை தொடர்ச்சியாக உருவாக்கின்ற மாநிலம் இது. இன்னொரு ஒரு அப்சர்வேஷன் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பல நேரங்கள்ல வட இந்தியர்கள் வந்து வேலை செய்யறாங்கன்னு ஒரு விமர்சனமோ ஒரு குற்றச்சாட்டும் இருக்கும் பொழுது மிக முக்கிய காரணமாக எது இருக்கிறதுனா, தமிழர்கள் அதிகமான நபர்கள் குடித்து விட்டு உறங்குகிறார்கள். நீங்க பார்க்கலாம் பல இடங்கள்ல. நீங்க வந்து லேபரா வேலை செஞ்சவங்க, கொத்தனாரா வேலை செஞ்சவங்க, சித்தாள வேலை செஞ்சவங்க பல பேர் ஒரு நாள் வேலைக்கு வருவேன், 2 நாள் நான் குடிப்பேன், வீட்டுல படுத்துக்குவேன். இதனால எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. நீங்க வீட்டுல வந்து எவ்வளவு டொமஸ்டிக் வேலன்ஸ் அதிகமாக இருக்குது, எவ்வளவு பேர் வந்து கொலைக்கு உள்ளாகிறார்கள். அப்பா வந்து பையன் தூக்கி போட்டு அவர் கல்ல போட்டு கொன்னாரு, ஒய்ஃப் வந்து புருஷனை கொன்னாங்க. இப்படி எவ்வளவு சமூக குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லா குற்றங்களுக்கும் பின்னாடியும் இந்த போதை ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நிச்சயமாக பங்கு வகிக்கிறது.